வேடந்தாங்கல் அருகே 170க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்கள் சாகுபடி செய்யப்பட்டிருக்கும் வேளாண் பண்ணையில் விவசாயிகள் பார்வையிடும் நிகழ்வு நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் அருகே உள்ள சுக்கன்கொள்ளை கிராமத்தில் பாரம்பரிய நெல் ரகங்கள் பாதுகாப்பு மையம் இயங்கி வருகிறது. தற்சார்பு வேளாண்மை குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வரும் இம்மையம் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி பண்ணையை பராமரித்து வருகிறது. இந்த பண்ணையை பார்வையிட விவசாயிகள் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் பாரம்பரிய நெல் ரகங்கள் சாகுபடி குறித்தும் இயற்கை உரம் தயாரிப்பு குறித்தும் மதிப்பு கூட்டல் குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது. மக்களுக்கு நஞ்சில்லா உணவு வேண்டுமென்றால் இயற்கை வேளாண்மை செய்ய வேண்டும். இந்த இயற்கை வேளாண்மையை சாத்தியமாக்க பாரம்பரிய விதைகள் கட்டாயம் தேவை என்பது விவசாயிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இங்கே விதை பாதுகாப்பு, அப்புறம் விதையை ஆவணப்படுத்துறது, பாரம்பரிய நெல்ரங்களை பற்றி ஆராய்ச்சி, இதுதான் இங்கே முக்கியமான பணிகள். 170க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல்ரங்களை இங்கே பாதுகாத்து டாக்குமெண்டேஷன், அதாவது குணாதிசயங்கள் என்னென்ன அப்படின்னு ஆவணப்படுத்துறது. சில ரகங்கள் வறட்சியை தாங்கக்கூடியது, சிலது வெள்ளத்தை தாங்கக்கூடியது, சிலது பூச்சி தாக்குதலை தாங்கக்கூடியது. பலவிதமான ரகங்களுக்கு மருத்துவ குணங்களும் இருக்கு. சிலது சர்க்கரை வியாதிக்கு நல்லது, சிலது கர்ப்பிணிகளுக்கு ரொம்ப நல்லது, சிலது தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு ரொம்ப சிறந்தது. இந்த மாதிரி பாரம்பரியமா இதுல நிறைய அனுபவங்கள் இருக்கு. இதையும் ஆவணப்படுத்திட்டு இருக்கோம். விதை உற்பத்தி சம்பந்தமாகும். ஏன்னா இன்னைக்கு தூய்மையான விதைகள் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. இந்த பாரம்பரிய ரக விதைகளை உற்பத்தி செய்யற தொழில்நுட்பங்களையும் விவசாயிகளுக்கு எடுத்து சொல்றோம். இதன் மூலமா சுற்றி உள்ள விவசாயிகள் இந்த மாவட்டம் தவிர இதர மாவட்டங்கள்ல இருந்து இங்க வந்து பயிற்சி எடுத்துக்கிறாங்க. இதை நல்ல விதை தூய்மை செய்து இந்த பாரம்பரிய ரக விதைகளை ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளுக்கு நாங்கள் கொடுத்துட்டு வரோம். விவசாயிகளுக்கு பலவிதமான தொழில்நுட்பங்களை குறித்த பயிற்சிகள், இயற்கை விவசாயம் மற்றும் இந்த பாரம்பரிய ரகங்களை எப்படி விளைவிக்கணும் அப்படிங்கிற பல பயிற்சிகளை நாங்கள் கொடுத்துட்டு வரோம்.